சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் வழியாக இந்தியாவுக்குள்ளே பரவுது பற்றிய ட்ரக்ஸு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கான நடவடிக்கை எடுங்க மேடம் அப்படி சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆக்டை கொண்டு வரணும் பாஸை. என்ன ஆக்டுனாக்கா, இது போல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சில தற்குறிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து ஏளனமாக பேசுறது, அவங்க ரிப்ளை தரதே வந்து ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்கு வந்து மக்களோட வழி என்ன தெரியும்? அவங்க எப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்கு வந்து போயிட்டு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் வந்து இது போல் ஓசி சீட் வாங்கிட்டு உள்ள வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது மினிஸ்டர் ஆகிறதோ இல்லை இது போல் வந்து மற்ற எம்பிங்களுக்கு பதில் சொல்கிற வேலையை வச்சுக்கவே கூடாது. அதுக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு சும்மா பொம்மை மாதிரி அவங்க உட்கார வைக்கணும். ஆல்ரெடி பொம்மையாக தான் இருக்காங்க. இந்த ப்ரொபகண்டா பண்ணுறது, இந்த ஃபேக் நியூஸ் பார்க்குறது, இது போல் விஷயங்களை மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்